Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 203ல வந்து டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி பத்தி நம்ம பார்க்க போறோம். previous வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடியை கம்பேர் பண்ணும்போது அது டோட்டலா டிஃபரெண்ட், இது டோட்டலா டிஃபரெண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் செல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம நிறைய லாஜிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ராக்கர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மினிமம் 10 minutes ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுதான் நமக்கு டிசைன் வியூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கமாண்ட் பட்டன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது எங்க இருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டெவலப்பர் டேப்ல இந்த இன்சர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோல்ல வந்து கமாண்ட் பட்டன் இருக்குங்களா, இதுதான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்டோட சைஸ், அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பட்டனுக்கும். ஸ்டார்ட்டுக்கு க்ரீனு, பாஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரு, ரெஸ்யூமுக்கு டிஃப்ரெண்ட்டு, எண்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ட்ராக்கரில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட்டை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் நம்பரு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாஸு, ரெஸ்யூமு, எண்டு கொடுப்போம். அதில் வந்து என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட்டு ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும்போதே அனதர் ரெக்வஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி அதில் வந்து ஒரு ட்ராபேக் இருந்தது. இப்போ இதில் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே நம்ம செக் பாயிண்ட் வச்சுருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக்கர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பில் இருக்கிற டேஷ்போர்டு இதெல்லாமே எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனியில் வந்து எல்லா கம்பெனிலையுமே வந்து இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்கும். தட் மீன்ஸ் டைம் அண்ட் மோஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கும். அவங்களோட பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் கம்பெனியில் ரெக்வஸ்ட் பேசிஸில் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ரெக்வஸ்ட் நம்பரை நான் வந்து இந்த ட்ராக்கரில் டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே எனக்கு இங்கே ஃபில் ஆகணும். இப்போ இதில் மேண்டேட்டரியாக நான் ஃபில் பண்ண வேண்டியது ஒரு 3 பேராமீட்டர் வந்து நான் ஃபில் பண்ணணும். ரிமைனிங் எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், 3489 அப்படின்றது என்னோட ரெக்வஸ்ட் நம்பர். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இப்போ ரெக்வஸ்ட் நம்பர் நான் டைப் பண்ணிட்டு அந்த டைப் பண்ண அந்த ரெக்வஸ்ட் நம்பர் தான் என்னோட ஆக்டிவ் செல். அதில் என்னோட கர்சரை கிளிக் பண்ணியிருக்கணும். இப்போ இதுதான் இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். இந்த ஆக்டிவ் செல்ல பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த என்டையர் மேக்ரோ கோட ஆக்ட் ஆகும். இப்போ நான் 3489 டைப் பண்ணிட்டு அதுலேயே நான் என்னோட கர்சரை வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ப்ளீஸ் செலக்ட் த டாஸ்க் டைப் தென் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் டைப் வந்து நான் இங்கே என்னோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அகைன் வந்து இந்த ரெக்வஸ்ட் நம்பரில் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் த ஷிஃப்ட் தென் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குது. இங்கே ஷிஃப்ட் டீட்டெயிலையும் வந்து நான் வந்து இப்போ 3rd ஷிஃப்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷிஃப்ட் கொடுக்குறேன். அகைன் வந்து இந்த ரெக்வஸ்ட் நம்பரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/5/17/2020. தட் மீன்ஸ் May 17. அதாவது மந்த்து, டேட்டு, இயர் ஆர்டரில் இருக்குது. எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து சிஸ்டம் நேம் லினோவான்னு சொல்லி நமக்கு எடுத்துக்குது. ஆக்டிவிட்டி, குவாலிட்டி, இந்த 2 பேராமீட்டரும் இல்லாமல் நமக்கு ஸ்டார்ட் ஆகாது ரெக்வஸ்ட். ஸோ ஸ்டார்ட் டைமு அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்பு, அந்த நமக்கு வந்து சிஸ்டமோட கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு அங்கே எடுத்துக்கிடுது ஸ்டார்ட் டைம். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ காலமில் ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. இப்போ நான் எங்கேயாவது கர்சரை வெளியில் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் பாஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க, யூ நீட் டு ஸ்டார்ட் த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த எந்த இடத்துல நம்ம எந்த டிக்கெட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த டிக்கெட்லேயே நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பாஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஈவெண்ட்டு பாஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து எனக்கு அந்த ஈவெண்ட் வந்து பாஸ் ஸ்டேட்டஸுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அகைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே டிக்கெட் ரெக்வஸ்ட்டில் நான் கர்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ரெஸ்யூம் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் வந்து ரெஸ்யூம் பேக் ஆகும். இப்போ எண்டு கொடுத்தா எனக்கு எண்ட் ஆகும். இப்போ எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டு யூ ரியலி வாண்ட் டு எண்ட் திஸ் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3489 நமக்கு காமிக்குது. நோ கொடுத்தா எனக்கு எண்ட் ஆகாது. அகைன் பாருங்க, இங்கே
எண்டு கொடுத்துட்டு எஸ் கொடுத்தனா எனக்கு எண்ட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட டைம் டேக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் லாஜிக்கல்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 minutes ஒரு ஆக்டிவிட்டிக்கு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 minutes ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா மினிமம் எனக்கு 5 minutes ரவுண்ட் அப் பண்ற மாதிரி நான் லாஜிக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவல் டைம் இல்லாம நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 minutes ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாக்க அதை ரவுண்ட் அப் பண்ணி 5 minutesங்கிற மாதிரியும், இப்போ நான் 7 minutes ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை ரவுண்ட் அப் பண்ணி 10 minutes எனக்கு இங்க டிஸ்பிளே பண்ற மாதிரி நான் மினிட்ஸ் ஃபார்மேட்ல இங்க நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்பர் ஃபார்மேட்ல இருக்கும். இது வந்து மினிட்ஸ் ஃபார்மேட்ல நான் மேக்ரோவிலே கன்வெர்ட் பண்ணிட்டேன் இந்த ஐ காலம்ல. ஓகேங்களா, இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு இதோட ஆக்சுவல் டைம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம இந்த டைம் ட்ராக்கிங்னு ஒரு ஷீட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3489 இருக்குங்களா, இதோட ஆக்சுவல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 minutes 6 seconds தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்க டி காலம்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதோட டைம் டேக்குன்னு வந்து இங்க தெரியும். இதை நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எதுக்காக நம்ம டைம் ட்ராக்கிங் அப்படின்ற ஷீட் நம்ம மெயின்டைன் பண்றோங்கிறத, நம்ம பாஸ் பண்ற ஆக்டிவிட்டியும் ரெஸ்யூம் பேக் பண்ற ஆக்டிவிட்டி இங்க தான் நமக்கு கேப்சர் பண்ணோம். இப்போ பாருங்க, இப்போ அனதர் டிக்கெட் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ அதே இந்த இடத்துல இதுல ஏற்கனவே இருக்கிற டிக்கெட்டை நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3456 அப்படின்ற டிக்கெட் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் அதுல கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க 3456 திஸ் ரெக்வெஸ்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு நமக்கு டூப்ளிகேட் என்ட்ரியும் அங்க அக்செப்ட் பண்ணாது. ஸோ இப்போ வந்து பாருங்க நான் அனதர் என்ட்ரி வந்து நாங்கள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் 4 கொடுத்துக்கிறேன், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இங்க ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் திஸ் ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க டைரக்டா ரெஸ்யூம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 1245 திஸ் ரிக்வெஸ்ட் ஆல்ரெடி இன் ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ் ப்ளீஸ் சூஸ் த பாஸ்ட் ரிக்வெஸ்ட் டு ரெஸ்யூம் இந்த மாதிரி வருது இல்லைங்களா. இது எதுக்காகங்கிறது நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எண்டு கொடுத்தாக்க எண்ட் ஆகும். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாமலே நமக்கு எண்ட் ஆகும். இப்போ பாஸ் கொடுத்தனா பாஸ் ஆகும், ரெஸ்யூம் பேக் கொடுத்தனாக்க ரெஸ்யூம் பேக் ஆகும், எண்டு கொடுத்தா எண்ட் ஆயிடும். இப்போ இதுல ஒன் மோர் ட்ரிக். இப்போ பாருங்க, நான் அனதர் ரிக்வெஸ்ட் இப்போ இது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கும்போதே நான் அனதர் டிக்கெட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டிக்கெட், ஒரு யூனிக் டிக்கெட் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க there is a ticket in working in progress, pause it and then start a new one அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ இந்த இதுல நான் இந்த ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இருக்குங்களா அந்த டிக்கெட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட்ல நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் பாஸ் பண்றேன். இப்போ பாஸ் பண்ணிட்டேன். அனதர் டிக்கெட்ல இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஸ்டார்ட் ஆயிடும். ப்ளீஸ் செலக்ட் த டாஸ்க் டைப். ஸோ இந்த டாஸ்க் டைப்பை வந்து நான் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு பாருங்க அனதர் டிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல லாஜிக் என்ன அப்படின்னா பேசிக்கா ஒரு ரிக்வெஸ்ட் ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கும்போது அனதர் ரிக்வெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதே ஒரு ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், அதே மாதிரி பாஸ் ஸ்டேட்டஸ்ல மெனி டிக்கெட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு ஒரு நியூ டிக்கெட் வந்து கிரியேட் ஆகலாம் ஒரு ரிக்வெஸ்ட். இதான் லாஜிக். இப்போ பாருங்க இதையும் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் பீயிங் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரிக்வெஸ்ட் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டைம் நான் என்ன பண்றேன், கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரிக்வெஸ்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பாஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் வந்து கால்குலேட் ஆகாது. பாஸ் பண்றதுல இருந்து ரெஸ்யூம் பேக் பண்ற வரைக்கும் அந்த டைம் வந்து கன்சிடர் பண்ணாது. இதுல லாஜிக் என்னன்னா ஸ்டார்ட் டைம்ல இருந்து நம்ம பாஸ் பண்ற வரைக்கும் உள்ள டைம், அதே மாதிரி ரெஸ்யூம் பேக் பண்றதுல இருந்து எண்ட் டைம் வரைக்கும் உள்ள டைம் தான் நமக்கு சம் பண்ணி நமக்கு அங்க ரிசல்ட்டா ஷோ பண்ணும். இப்போ எனக்கு நியூவா அர்ஜென்ட் ரெக்வெஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நான் டைப் பண்ணிக்கிட்டு
இப்போ வந்து இங்கே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இதில் இந்த மேண்டேட்டரி ஃபீல்டை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ நான் இந்த டிக்கெட்டை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சடனாக எனக்கு ப்ரீவியஸாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற டிக்கெட்டை வந்து நான் ரெஸ்யூம் பண்ணிவிட்டு அதை இப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அதை ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ 1245 நான் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் பேக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸுக்கு போயிடுது. ஒன்ஸ் நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே எண்டு கொடுத்துக்கலாம். ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் மட்டும்தான் எண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த பாஸில் இருக்கிற டிக்கெட்டை வந்து நான் இங்கே போயிட்டு எண்டு கொடுத்தேன்னா எனக்கு எண்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், 3523 this request is passed, please resume to end this request. நம்ம அதை ரெஸ்யூம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை எண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராப்பரான லாஜிக் கொடுத்துருக்குறோம். இப்போ 1245 வந்து இப்போ எனக்கு அர்ஜென்ட் கிடையாது. நான் அகைன் வந்து பாஸ் பண்ணணும்னு நினச்சா பாஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து 3523 வந்து ரெஸ்யூம் பேக் பண்ணுறேன். அது வந்து ஒர்க்கிங் இன் ஸ்டேட்டஸுக்கு வந்து எனக்கு ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ரெக்வஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்னு வந்துடும் ஐ காலமில், அந்த டைம் டேக்கன் அப்படின்ற காலமில். அதே மாதிரி பாஸ் பண்ணும்போது எனக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிடும். ரெஸ்யூம் பேக் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு அந்த ஸ்டார்ட்டில் இருந்த மாதிரி ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸுக்கு வந்துடும். என் பண்ணும்போது அவங்க எவ்வளோ டைம் டேக்குன்னு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அங்கே அந்த டைம் வந்து பஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த 3523 வந்து நான் என் பண்ண போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes டேக்கன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் இப்போ இதில் ஒன் மோர் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த டைம் ட்ராக்கிங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதையும் உங்களுக்கு இப்போ அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு 9045 லாஸ்ட் டிக்கெட் இருக்குங்களா, இதை வந்து பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண உடனே அந்த ஸ்டார்ட் டைமு பாஸ் டைம் வந்து நமக்கு இங்கே பஞ்ச் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 43 செகண்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ மறுபடியும் நான் ரெஸ்யூம் பேக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ரெஸ்யூம் பேக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா, அங்கே மறுபடியும் இந்த டைம் ட்ராக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட் நம்பருக்கு ஸ்டார்ட் டைம் வந்து பஞ்ச் ஆகிடும். இப்போ மறுபடியும் வந்து நான் இதை இந்த டிக்கெட்டில் நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் இந்த டைம் ட்ராக்கிங்கில் வந்து பாஸ் டைம் வந்து விழுந்துடும். அதோட செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 58 செகண்ட் வந்துருக்கு. ஸோ இப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணோம், இந்த ஸ்டார்ட் டைமையும் அந்த பாஸ் ரெஸ்யூம் பண்ணுறதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே வந்து இந்த டைமை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து நான் இதை ரெஸ்யூம் பேக் பண்ணிவிட்டு இப்போ எண்ட் பண்ண முடியும். என்னால் எண்டு கொடுக்குறேன். இப்போ எண்டு கொடுத்தோடனே எனக்கு என் டைம் வந்து இங்கே பஞ்ச் ஆகிடும். இந்த சி காலம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டைமும் என் டைமும் வந்து நமக்கு இங்கே பஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 9045 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 1 minute 3 செகண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 minutesன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இப்போது இது 5 minutes மேலே ஒரு டிக்கெட்டு போகும்போது நமக்கு எப்படி அங்கே விழும் அப்படின்னா 10 minutes நமக்கு அங்கே வந்து விழும். இப்போ இதை நான் பாருங்கள், இந்த பாஸில் இருக்கிற 1245 வந்து நான் ரெஸ்யூம் பேக் பண்ணிடுறேன். ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. இது வந்து டைம் போய்கிட்டு இருக்கட்டும். நம்ம லேட்டராக வந்து ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1245 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இங்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதே ரெக்வஸ்ட் நம்பர் இங்கே இருக்குது. நான் என் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஷார்ட்டிங் ஆகி டாப்பில் போயிடும். இந்த ரெக்வஸ்ட் நம்பரோட போய் ஜாயின்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்கட்டும். இது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்குங்கிறது நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மற்ற கான்செப்ட் இது இப்போ நமக்கு டைம் ரன் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த டிக்கெட்டு நம்ம லேட்டராக வந்து என் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த டேஷ்போர்டில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த டேஷ்போர்டில் என்னென்னா இங்கே கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் டேட்னா டே டு டே வந்து நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா 16, 17, 18 இப்படி சொல்லி டேட்டு போகுது அப்படின்னா எல்லா டேட்டோட இந்த
ரெக்வஸ்ட் கவுண்ட்டும் இங்கே வந்து நமக்கு ஷோ பண்ணும் லெஃப்ட் சைடு இருக்கிற டேஷ்போர்டில் டாப்பில். ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் டேவோட அந்த நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து அங்கே ஷோ பண்ணும். இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபார்முலாவை மட்டும் ஷோ பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து என்னோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் இஃபெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டைப்பை செலக்ட் பண்ணிட்டேன். A6ல் இருக்கிற இந்த அலோகேஷனை வந்து என்னோட க்ரைட்டீரியாவாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டைப்பை என்டையர் டாஸ்க் டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரைட்டீரியா வந்து இந்த டேஷ்போர்டில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி அதை வந்து க்ரைட்டீரியாவாக அசைன் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட்டை வந்து எனக்கு அங்கே ஃபெச் பண்ணிட்டு வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு கவுண்ட் இஃபெஸ்டில் 2 க்ரைட்டீரியா கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் டைப்பு, க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோகேஷன் அப்படின்ற அந்த க்ரைட்டீரியாவை கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, இந்த பி காலம்ல இருக்கிற டேட்டை வந்து ரேஞ்சாக கொடுத்துருக்கேன். க்ரைட்டீரியா வந்து டுடே டேட்டு. ஸோ அப்போ கரண்ட் டேட்டோட அந்த கவுண்ட்டை மட்டும் நமக்கு இங்கே ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17 அப்படின்னா இன்னைக்கு டுடே டேட்டு. 17ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 குவாலிட்டி இருக்குது. ஸோ குவாலிட்டியில் 2 இருக்குது. ஸோ 1 அலோகேஷன் இருக்குது, 1 வந்து நமக்கு ஷோ பண்ணுது. டெஸ்டிங்கில் 1 இருக்குது. ஸோ டெஸ்டிங்கில் 1 வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த டோட்டல் டைம் இருக்குங்களா, ப்ளூ கலர் ஹைலைட்டடு 30 மினிட்ஸ் நமக்கு காமிக்குது. 30 மினிட்ஸ் இந்த டைம் டேக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸு. ஸோ 30 மினிட்ஸ் வந்து நமக்கு அங்கே ஷோ பண்ணுது டாப்பில். இந்த டைம் டேக்கனில் மினிட்ஸில் இருக்கும். அந்த மினிட்ஸை வந்து நம்ம இங்கே ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஐ காலமில் இருக்கிற வேல்யூ சம் பண்ணிக்கிட்டேன். சம் பண்ணிவிட்டு டிவைடட் பை 24 × 60 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கன்வெர்ட் ஆகி எனக்கு அந்த டைம் டேக்கனை வந்து எனக்கு ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸில் வந்து எனக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் டோட்டல் டைம் அப்படின்றது டேஷ்போர்டில். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது, டைனமிக்காக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பாருங்கள், இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது ஒரு ரிக்வஸ்ட்டு. அது எதுன்னா இந்த 1 2 4 5. இப்போ பாருங்கள், நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணோடனே எனக்கு அந்த டைம் ட்ராக்கிங்கில் போயிட்டு பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1 2 4 5 இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 2 4 5ன்றது ஒவ்வொரு டைமும் நம்ம பாஸ் பண்ணும்போது ரெஸ்யூம் பண்ணும்போது இது ஒவ்வொரு நம்பர் டிக்கெட் நம்பர் வந்து ரெக்வஸ்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை 4 நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 6 minutes 11 seconds வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போயிட்டு இதை ரெஸ்யூம் பேக் பண்ணிவிட்டு இப்போ பாஸில் இருக்கும்போது நீங்கள் எண்டு கொடுத்தீங்கன்னா எண்ட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எஸ் கொடுக்குறேன். திஸ் ரெக்வஸ்ட் இஸ் பாஸ்டு, ப்ளீஸ் ரெஸ்யூம் டு எண்ட் த ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதை ரெஸ்யூம் பேக் பண்ணிவிட்டு இப்போது எண்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 10 minutes நாங்கள் பஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? இங்கே 10 minutes. பிகாஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இப்போ நம்ம பார்த்தது 6 minutes 11 seconds. பட் நமக்கு 5க்கு மேலே போயிட்டதுனால அது என்னென்னா ரவுண்ட் அப் பண்ணிடும். பேக்வேர்டில் ரவுண்ட் அப் பண்ணி நமக்கு 10 minutesனு ஷோ பண்ணுது. எதுக்காகனா இந்த ரவுண்ட் அப்பு நமக்கு டைம் டேக்கனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 5 minutesக்குள்ளே ஒரு ரெக்வஸ்ட் வந்து யாரும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து அதை ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரவுண்ட் அப் பண்ணி ஷோ பண்ணோம். நீங்கள் ஆக்சுவல் டைமை நீங்கள் ஷோ பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து கோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய செக் பாயிண்ட் வச்சுருக்குறோம். இந்த செக் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூப்ளிகேட் என்ட்ரி பண்ண விடாது, ரெக்வஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி பண்ண விடாது. இப்போ இதில் இன்னொரு அப்டேட்டும் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 நான் 3 நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எனக்கு 4 digit தான் இருக்கணும். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். செக் த ரிக்வஸ்ட் நம்பர், இட் ஷுட் பி
4 டிஜிட்ஸ்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் நான் இந்த இடத்துல 5 டிஜிட்டில் கொண்டு போயிட்டு ஏதாவது வேல்யூ ஆர் 4 டிஜிட் அபோவ் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டு கொடுக்குறேன். செக் த ரிக்வஸ்ட் நம்பர், இட் ஷுட் பி 4 டிஜிட்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த ரிக்வஸ்ட் நம்பர் கூட நமக்கு எப்படின்னா கரெக்டாக நமக்கு 4 டிஜிட் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரிக்வஸ்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ இதில் நிறைய லாஜிக்கல் வச்சுருக்குறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்செப்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த டெவலப்பர் டேப்பில் டிசைன் மோடை டிசேபிள் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இந்த ஷீட்டு 1 இருக்கு இல்லைங்களா, இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி ட்ராக்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த டெய்லி ட்ராக்கரில் அதுதான் ஷீட் 1ன்னு சொல்லி இங்கே நமக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் ஷோ பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கமாண்ட் பட்டனுக்கும் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் 1 கிளிக் ஈவெண்ட்டில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் 2 கிளிக் ஈவெண்ட்டு. அதில் வந்து பாஸ் ரிக்வஸ்ட் அப்படின்ற மாடியூலில் பாஸ் ரிக்வஸ்ட் அப்படின்ற மேக்ரோவை நான் கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் வந்து நான் என்னோட மாடியூல் நேமு அதோட மேக்ரோ நேமை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட்டு நடக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பாருங்க, நான் வெளியில் எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாஸ் கொடுத்தா எனக்கு பாஸ் ஆகும். யூ நீட் டு ஸ்டார்ட் த ரிக்வஸ்ட் ஃபர்ஸ்ட். இங்கே வந்து அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் நம்பரில் கிளிக் பண்ணிக்கிட்டு தான் என்னால் வந்து பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ விஷுவல் பேசிக் நான் போயிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூலில் வந்து 4 மாடியூல்ஸ் இருக்குது. இங்கே இந்த 4 மாடியூல்ஸை தான் நம்ம இந்த வந்து கமாண்ட் பட்டனில் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட் ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா, இந்த இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து கோடு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய லாஜிக்கல் போட்டிருக்கோம். ஸோ அந்த லாஜிக்கல் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். பிகாஸ் வந்து நம்ம வீடியோ வந்து நமக்கு இல்லைன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு 10 மினிட்ஸ்க்கு மேலே வந்திருக்கும். ஏன்னா இந்த லாஜிக்கல் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நான் ரெஸ்யூம் பேக் பண்ணிவிட்டு எண்டு கொடுக்குறேன். எண்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இதில் வந்து ஸ்டார்ட் ரிக்வஸ்ட். இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இப்போ அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸு, ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்க்ரீன் அப்டேட்டிங் வந்து உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த அலர்ட் மெசேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்டேட் ஆகுறதுலாம் வந்து விசிபிள் இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபால்ஸ் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ செட் மை சாய்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் செல் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஆக்டிவ் செல்லுங்கிறது இந்த மை சாய்ஸ் அப்படின்ற வேரியபிள் ஆக்டிவ் செல்லை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் செல் டாட் செலக்ட், என்னோட ஆக்டிவ் செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அப்படின்றதுல வந்து நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். அதில் வந்து என்ன பண்ணணும்னா நவ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும், கரண்ட் டேட் அண்ட் டைமை வந்து நமக்கு அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா, அடுத்தது A11 ரேஞ்ச் ஆஃப் A11 டாட் செலக்ட். A11ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th பொசிஷனில் ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் தான் நம்ம A11 டாட் செலக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ K ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதில் ஃபுல்லாக லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த டாஸ்க் பண்ணியிருப்போம். பட் அதில் வந்து நிறைய லாஜிக்கல் நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் இதில் வந்து நம்ம நிறைய லாஜிக்கல் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா இந்த டைம் டேக்கனில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ் இருந்தால் கூட நம்ம அடுத்த டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, அடுத்த ரிக்வஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுவே எல்லா இடத்துலையும் பாஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம அனதர் டிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ரெக்வஸ்ட் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நமக்கு ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருந்தாலும் நம்மளால் வந்து
அனதர் ரெக்வஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம டூ லூப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி டிக்கெட் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி இருந்தாலும் நமக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணாது, அதுவும் டூ லூப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நிறைய டூ லூப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, டூ இஃப் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ மை சாய்ஸ் தென் எக்ஸிட் டூ எல்ஸ் ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட். ஆஃப்செட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். இந்த ஆஃப்செட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோ நம்பர் பாஸ் பண்ணுவோம், செகண்ட் வந்து காலம் நம்பர். இந்த ரோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா டவுனில் போவோம், மைனஸில் கொடுத்தீங்கன்னா அப்பில் போவோம். அதேமாரி காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா ரைட்டில் போவோம், மைனஸில் கொடுத்தீங்கன்னா லெஃப்டில் போவோம். இதுதான் லாஜிக்கு. ஆக்டிவ் செல்லில் நம்ம ஒரு செல்லில் கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ரைட்டில் போகிறோமா, லெஃப்டில் போகிறோமா, டாப்பில் போகிறோமா, பாட்டமில் வரோமாங்கிறத நம்ம இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ எல்ஸில் நம்ம இது கொடுத்துட்டோம். எண்ட் இஃப் கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு ரோவில் 0 காலம் அப்படின்னா இதுலேருந்து எனக்கு +1 இப்படி ஆட் ஆகிட்டு இப்படி சர்ச் பண்ணிகிட்டே வரும் இந்த ரெக்வஸ்ட்டு நம்பரில். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவ் செல் டாட் செலக்ட் என்னோட ஜாப் நம்பர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஜாப் நம்பர் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்னோட ஆக்டிவ் செல்லோட வேல்யூ வந்து ஜாப் நம்பர் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இங்கே தான் நம்ம லாஜிக்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன லாஜிக்கல்னா, இஃப் ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் 0,8 டாட் வேல்யூ ஈக்குவல் டு பாஸ். இப்போ என்னோட ஆக்டிவ் செல்லு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F8 ப்ரெஸ் பண்ணுறேன். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ லூப் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே நமக்கு ஒவ்வொன்றா ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே டவுனில் வருது பாருங்கள். டாப்பில் இருந்து வந்துட்டு லூப்பு எக்ஸிட் ஆகிடும். அந்த ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் நம்பர் ரொம்ப எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆக்டிவ் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நம்பர் 9876 வந்துருக்கு. இப்போ இந்த ஆக்டிவ் செல்லிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிவ் செல்லுக்கு வந்து 18th ரோல் இருக்குது. ஆக்டிவ் செல்லிலேருந்து 8th வேல்யூ காலம் வந்து 0ன்னு சொல்லி, ரோ வந்து 0ன்னு சொல்லிட்டேன். காலம் வந்து 8th அப்படிங்கும்போது எங்கன்னா இந்த ஐ காலமில் இருக்கிறது தான் 8th இண்டெக்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8th காலமில் இருக்கிறது வந்து டைம் டேக்கன். அங்கே வந்து பாஸ்ன்னு இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும்னா, ஒருவேளை பாஸாக இருந்ததுன்னா எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே போயிடணும். யூ ஹவ் பாஸ்ட் திஸ் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் கிளிக் ஆன் ரெஸ்யூம். இந்த மாதிரி இந்த மெசேஜ் பாக்ஸுக்கு போயிடும். ஆக்டிவ் செல் டாட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணிவிடும். அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ட்ரூவு, அதே மாதிரி இதையும் ட்ரூன்னு எனேபிள் பண்ணிக்கிட்டேன். எக்ஸிட் சப்பு இந்த மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டையர் ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மெசேஜ் பாக்ஸ் நம்ம அப்பப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்களா, அது இதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ப்ரோக்ராமே எக்ஸிட் பண்ணுறதுக்காக. ஸோ இது எதுக்காக அந்த திஸ் ஒர்க் புக் டாட் சேவ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ராக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதோ தெரியாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நான் சேவ் பண்ணிவிடுவேன் இந்த திஸ் ஒர்க் புக்கை. ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு அப்பப்போ ஃபைல் சேவ் ஆகிடும். இன்கேஸ் நமக்கு சடனாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டேட்டா எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து மிஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்காக நான் ஒவ்வொரு டைமும் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு அந்த 8th காலமில் இருக்கிற வேல்யூ பாஸுங்கிறது கிடையாது இந்த ஆக்டிவ் செல்லிலேருந்து. நமக்கு ஆக்டிவ் செல் வந்து பார்த்தீங்கன்னா A18 தான் இப்போ ஆக்டிவ் செல். அங்கே தான் நம்ம டிக்கெட் வந்து வச்சுருக்கோம். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு லாஜிக் என்ன கொடுத்துருக்கேன்னா, என்னோட ஆக்டிவ் செல்லேருந்து
6th காலம் அப்படின்னாக்க எதுனா 1 2 3 4 5 6 இந்த n டைம் greater than 0 இருந்து அதே மாதிரி 8th காலம்ல not equal to pass அதே மாதிரி active cell dot 8th காலம்ல not equal to dip இருந்ததுன்னா எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ள போகணும், அதர்வைஸ் ஸ்கிப் ஆயிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்ட் டைம் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா இங்கே எனக்கு உள்ளே போகணும், அதர்வைஸ் ஸ்கிப் ஆகிடணும். இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கோடை வந்து நீங்கள் விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஃப்ல நம்ம கொடுத்துருக்கோம். மல்டிபிள் கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக எல்சிஃப்ல கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த எஸ்டி ஜாப் நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டிஜிட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நம்பர் லென்த் வந்து 4 டிஜிட்டு. இப்போது இந்த எஸ்டி ஜாப் நம்பரில் ஆக்டிவ் செல்லில் இருக்கிற அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த லென்த் நாட் ஈக்குவல் டு 4 டிஜிட்டாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே போயிட்டு இந்த செக் த ரிக்வஸ்ட் நம்பர் இட் ஷுட் பி 4 டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து இதை நான் F8 ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இப்போ ஆக்டிவ் செல் டாட் 8th வந்து பாஸாக இருந்துன்னா தென் யூ ஹவ் பாஸ் திஸ் ரிக்வஸ்ட் அங்கே போகும். இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போது இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த டூ லூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இந்த ரிக்வஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த டூ லூப் வந்து ரன் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டூ லூப்பில் இப்போ நமக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு டில் வந்து ரிக்வஸ்ட் நம்பர் போகிற வரைக்கும் நமக்கு இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் டாப்பில். இப்போ பாருங்கள், நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ டாப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஒன்ஸ் ரிக்வஸ்ட் நம்பர் அப்படின்றது டைம் டேக்கனுங்கிறது எங்கன்னா இப்போ நம்ம கர்சர் இங்கே இருக்கும், இங்கே பாருங்கள், இங்கே இப்போ செக் பண்ணிகிட்டே போகுது. ஐயில் வந்து இப்போ லூப் வந்து செக் பண்ணிகிட்டே போகுது. ஒன்ஸ் டைம் டேக்கன் அப்படின்ற அந்த ஹெட்டருக்கு போனோடனே லூப் எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், டைம் டேக்கன் அப்படின்ற ஹெட்டருக்கு போனோடனே எக்ஸிட் ஆகிடுச்சு, எக்ஸிட் என்டிஃப் ஆகிடுது. இப்போது ஆக்டிவ் செல்லிருந்து மறுபடியும் எனக்கு இங்கே டைம் டேக்கனில் இந்த லூப் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே போயிட்டு எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே என்னோட மை சாய்ஸ் அப்படின்ற அந்த சாய்ஸில் ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கீங்களா ஆக்டிவ் செல்லு அங்கே வந்துருச்சு கர்சர். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்டிவ் செல்லேருந்து 3rd காலமில் இருக்கிற வேல்யூ நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா எனக்கு இந்த ப்ளீஸ் செலக்ட் த டாஸ்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பாக்ஸு ஷோ பண்ணணும். அதே மாதிரி 4th காலமில் இருக்கிற வேல்யூ இந்த ஆக்டிவ் செல்லேருந்து 4th காலமில் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டு இல்லை அப்படின்னா அதை வந்து நமக்கு ப்ளீஸ் செலக்ட் த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணணும். இப்போ பாருங்கள் உள்ளே வருது. இப்போ வந்து நான் இங்கே ஷிஃப்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டையுமே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த கோடை நான் இங்கே இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே வந்து ஆல்ரெடி ஷிஃப்ட் இருக்குது. இப்போ எக்ஸிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இங்கே ஆக்டிவ் செல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். பாருங்கள், எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது ஆக்டிவ் செல்லிருந்து 5th காலமில் ஸ்டார்ட் டைம் வந்து எனக்கு இங்கே இப்போ பஞ்ச் ஆகும். எந்த ஃபார்மேட்டில்? இந்த ஃபார்மேட்டில் நமக்கு பஞ்ச் ஆகும். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கே போயிட்டு பாருங்கள் ஸ்டார்ட் டைம் வந்து நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் அப்படின்றதுல ஆக்டிவ் செல் டாட் 5 டாட் வேல்யூ அப்படின்ற இந்த வேரியபிளில் என்னோட அந்த 5th காலமில் இருக்கிற அந்த ஆக்டிவ் செல்லேருந்து 5th காலமில் இருக்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்டிவ் செல்லேருந்து 2ல் இருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செல்லேருந்து இந்த 2nd காலமில் வந்து டேட்டை வந்து நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். 2nd காலமில் வந்து அப்ளிகேஷன் டாட் யூசர் நேமு,
ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து டேட்டு, தட் மீன்ஸ் இந்த பி காலம்ல டேட் வேணும். அதான் இந்த ஆக்டிவ் செல்லேருந்து இது ஃபர்ஸ்ட் காலம் டேட்டு, செகண்ட் காலம் வந்து எம்ப்ளாயி நேம், அதில் தான் அப்ளிகேஷன் டாட் யூசர் நேம். இப்போ பாருங்கள் எனக்கு அங்கே கரெக்டாக அங்கே பஞ்ச் ஆகிருக்கும், லினோவோன்னு பஞ்ச் ஆகிடுச்சு, டேட்டு வந்து கரெக்டாக பஞ்ச் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஆக்டிவ் செல்லேருந்து 8th காலமில் வந்து நமக்கு ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் வந்து அங்கே பஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து டைம் ட்ராக்கிங் அப்படின்ற ஷீட்டை வந்து நமக்கு செலக்ட் பண்ணோம். இப்போ F8 அதை செலக்ட் பண்ணிடுச்சு. இங்கே A2லேருந்து இப்போ இங்கே ஒரு டூ லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி இருக்கிற டிக்கெட்டை வந்து நமக்கு செக் பண்ணிக்கிட்டே வருது பாருங்கள். ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி, அந்த லாஸ்ட் வேல்யூவில் போயிட்டு எம்டியாக வரும்போது இந்த லூப்பு எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள் பாட்டமில் போயிட்டு ஒன்ஸ் ஆக்டிவ் செல்லோட வேல்யூ எம்டி ஆனவுடனே இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆனவுடனே நமக்கு இந்த லூப்பு இந்த மாதிரி எக்ஸிட் ஆகி மறுபடி டெய்லி ட்ராக்கருக்கு செலக்ட் ஆகிடும். ஆக்டிவ் செல் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது ஸ்டார்ட் ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்சு ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் எல்லா ஈவெண்ட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது வந்து நம்ம பாஸ் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் மேனேஜ் ரூலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஐ காலமில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ன்னு இருந்ததுன்னா க்ரீனில் வந்து ஹைலைட் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாஸில் இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ளூவில் ஹைலைட் ஆகணுங்கிற மாதிரி நான் கண்டிஷனல் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹைலைட் ஆகுது. இப்போ மறுபடி பாஸ் ப்ரோக்ராமிங் போக போகிறோம். நம்ம இந்த ஆக்டிவ் செல்லு, இந்த செல்லு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண டிக்கெட்டை இப்போ பாஸ் இருக்கு இல்லைங்களா, பாஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்ற அந்த கோடு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ வேரியபிள் வந்து நான் PARENO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு பாஸ் டைம் ஆஸ் டேட்டு டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓல்டு PARENO அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னோட அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ PRENO அப்படின்ற வேரியபிள் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். 9876 ஆல்ரெடி 9876 தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த கண்டிஷன் எல்லாமே என்னோட ஆக்டிவ் செல்லிருந்து 5th காலம் இருக்கிற வேல்யூ எம்டியாக இருந்தால் நமக்கு ஸ்கிப் எம்டியாக இருந்ததுன்னா இந்த மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே போய் யூ நீட் டு ஸ்டார்ட் த ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி நமக்கு அங்கே கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 8th வந்து பாஸாக இருந்ததுன்னா எனக்கு இதுக்குள்ளே போகணும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அப்போ தான் அந்த கண்டிஷன் வந்து பாஸில் இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாலும் சரி, நம்ம ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் இருக்கும்போது ஸ்டார்ட் கொடுத்தாலும் நமக்கு கரெக்டாக அந்த இது இண்டிகேஷன் பண்ணும். அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ அதே லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 6th காலம் greater than 0 அண்ட் ஆக்டிவ் செல்லேருந்து 8th காலம் நாட் ஈக்குவல் டு பாஸு, 8th காலம் நாட் ஈக்குவல் டு விப்பாக இருந்ததுன்னா இந்த PRENO இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரு அந்த மெசேஜ் பாக்ஸில் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் ஒவ்வொரு டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னு. ஒவ்வொரு மெசேஜ் பாக்ஸும் ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரொஃபஷனலாக. ஓகேங்களா? இப்போது இதுவும் இல்லை, F கிராஸ் ஆகிடுச்சு. பாஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த டைமை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவ் செல் டாட் செலக்ட். இப்போ பாருங்கள் இங்கே நமக்கு ஆக்டிவ் செல்லு அந்த 9876 அப்படின்ற அந்த ரிக்வெஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இங்கே ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் 8th காலமில் பாஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்லேருந்து பாஸுக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து டைம் ட்ராக்கிங்கை வந்து சூஸ் பண்ணோம். சீட்டை வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. அதில் வந்து A1 செல்லை வந்து சூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணி இப்போது இதில் வந்து பாருங்கள்
A1லேருந்து D17 வரைக்கும் நமக்கு ரேஞ்சு செட் பண்ணிடுச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கோடில் ஃபியூ வேரியபிள் வந்து நான் இந்த வேரியபிள் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளுக்கு வந்து ஹெட்டரு, ரோ, அதே மாதிரி எந்த ஹெட்டர் அப்படின்றத அந்த ரேஞ்சு செட் பண்ணுறதுக்காக, தட் மீன்ஸ் இந்த என்டையர் D17 வரைக்கும் இந்த ரேஞ்சு செட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேஞ்ச் 1ன்றல A1லேருந்து D17 வரைக்கும் நமக்கு ரேஞ்சு செட் ஆகிருக்கு. அந்த ரேஞ்சை தான் நம்ம இந்த டைம் ட்ராக்கிங்கில் இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா, ஒரு டிக்கெட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ரிக்வஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே இது வந்து ஷார்ட்டிங் பண்ணிவிடும். ஷார்ட்டிங் பண்ணி அந்த ரிக்வஸ்ட்டை வந்து பக்கத்தில் வந்து நமக்கு ஷார்ட்டிங் பண்ணி நமக்கு அலைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எண்டில் தான் இப்படி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் எங்கே இருக்கோ அந்த ரெக்வஸ்ட்டோட கொண்டு போய்ட்டு ஷார்ட் பண்ணி நமக்கு அலைன்மெண்ட் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? இப்போ A2.select இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் யூஸ் பண்ணுறோம். இந்த லூப்பிங்கில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ, இந்த பிஆர் ENO இருக்கு இல்லைங்களா, அதில் 9876 இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்டிவ் செல்லோட வேல்யூ இந்த வேல்யூவாக இருக்கணும். ஆர் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ கொண்டு ஓல்டு PRNO இருந்ததுன்னா, அண்டு அனதர் ஒன் கண்டிஷன் வந்து ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஆஃப்செட் ஆஃப் 0,2 ரோ வந்து 0, காலம் 2 டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி ஆயிருந்ததுன்னா தென் எனக்கு இந்த ஆக்டிவ் செல்லில் இருந்து ஆஃப்செட்டு 2 டாட் வேல்யூ நவ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் செல்லில் இருந்து 2ங்கிறது பி காலம், சி காலமில் இந்த பாஸ் டைம் வந்து நமக்கு பஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் வந்து அது உள்ளே போயிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். எங்கே பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாட்டமில் வந்து 9876 அப்படின்றது இருக்கு. இப்போ இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு நான் இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பாட்டமில் லாஸ்ட் ரோவை விசிபிள் பண்ணுங்கள். பாருங்கள், லூப் வந்து டூ லூப் வந்து செக் பண்ணிக்கிட்டே வருது. ஒன்ஸ் அந்த கண்டிஷன் இதான உடனே பாட்டமில் போய்ட்டு 9876 இருக்கு இல்லைங்களா, அங்கே பாருங்கள் இப்போ டைம் வந்து நமக்கு கரண்ட் டைம் வந்து பஞ்ச் பண்ணிடுச்சு. ஆப்செட்டு எக்ஸிட் டூ ஆகிடுச்சு. இப்போ மை டெய்லி ட்ராக்கர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டுக்கு போய்டும். ஆக்டிவ் செல் டாட் செலக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாஸ் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாஸ் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ என் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக அதை மைனஸ் பண்ணி நமக்கு நம்ம ரெஸ்யூம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்யூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்பிட்வீனில் இருக்கிற டைமை கன்சிடர் பண்ணாது. இப்போ ரெஸ்யூம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த டைம்லாம் நமக்கு கால்குலேட் ஆகாது, பிகாஸ் நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னோட 9876 வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ரெஸ்யூம் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகிறேன். ரெஸ்யூம் ரெக்வஸ்ட் அப்படின்ற இந்த மாடியூலுக்கு போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன் ஆக்டிவ் செல்லுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RE நம்பர் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், F8 இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம அங்கே கொடுத்துருந்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கண்டிஷனும் வந்து நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் மெட்டானால் தான் நமக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே போகும், அதர்வைஸ் வெளில போயிடும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஜே காலமில் இங்கே பாருங்கள், இங்கே தான் நீங்கள் ஸ்டார் வச்சு ஃபைன் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லைங்களா ஆக்டிவ் செல்லு. இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன், 8th காலமில் ஜேல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கனில் லாஸ்ட் வேல்யூ நமக்கு செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த லூப் எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறத மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். ரைட் சைடு தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பாருங்கள் அப்படியே ரைட் சைடு வந்து டாப்பில் போகுது பாருங்கள். டைம் டேக்கனில் வந்து ஒவ்வொரு செல்லாக அப்பில் வந்து நமக்கு மூவ் ஆகுது. போயிட்டு எப்போ டைம் டேக்கன்னு வருதோ, ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ன்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே போய் இது ஷோ பண்ணும், தெர் இஸ் ஏ டிக்கெட் இன் விப்புன்னு சொல்லிட்டு.
இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக டைம் டேக்கன் ஹெட்டர் நேமு எக்ஸிட் டூ ஆகிட்டு வெளில வந்துடுது. இப்போ மை சாய்ஸ் ஆர் செலக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் இருக்குங்களா அந்த செல்லுக்கு போயிடும். எங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே செலக்ட் பண்ணியிருந்தா 9876க்கு போயிடும். இப்போ வந்து இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் இப்போ நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஆக்டிவ் செல்லேருந்து 8 வந்து விப்புன்னு மாறிடுச்சு. ஸோ ரெஸ்யூம் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விப்புன்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மறுபடி டைம் ட்ராக்கிங் அப்படின்ற ஷீட்டுக்கு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பேக் பண்ணும்போது நமக்கு என்னன்னா மறுபடி வந்து இப்போ லூப் ரொட்டேட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஒன்ஸ் எம்டி வந்த உடனே என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த டைமு மறுபடி வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ வந்து ரெஸ்யூம் டைம் அப்படின்றதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த டைம் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது வந்து கரெக்டாக அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைம். ஸோ F8 இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராக்கரை வந்து சூஸ் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இது வந்து ரெஸ்யூமுக்கு. ஓகேங்களா? இப்போ ரெஸ்யூம் வந்து நமக்கு ப்ராப்பராக நடந்து இங்கே வந்து நமக்கு விப்புக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ எண்டு ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்டுக்கு வந்து இப்போ நான் ஆக்டிவ் செல்லாக என்னோட ரெக்வஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாடியூலை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம வந்து அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். மை சாய்ஸ் இ ஆக்டிவ் செல்லு, ENRE நம்பர் வந்து ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ, ரெக்வஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்கேன். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நம்ம இதான உடனே இப்போ நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸிட் சப் ஆகிடும். இங்கே பாருங்கள், நோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே போயிட்டு அந்த இது எக்ஸிட் ஆகிடும். இப்போது நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ do you want to close this request number 9876 எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்படி வரும். இப்போ எஸ்ன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகி வெளில போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். இது எல்லா மாடியூல்லையும் யூஸ் பண்ணியிருக்கிற லாஜிக் தான். என்ன வரணுங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்தால் அது வரணும், அது வந்தால் இது வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் எல்சிஃபில். இப்போ டைம் ட்ராக்கிங் வந்து இப்போ சூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து டைம் ட்ராக்கிங் அப்படின்ற ஷீட்டுக்கு வந்து வந்துடுது. A1 செல்லை செலக்ட் பண்ணுது. இங்கே வந்து இப்போ கரண்ட் எண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த டைம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி நம்ம ஏ காலமை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த எஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா A1லேருந்து D18 வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த ரேஞ்சு வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ டோட்டல் டைமு இங்கே தான் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். இந்த டோட்டல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ 0:00 கொடுத்துருக்கேன். இங்கே மினிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டூ லூப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பாருங்கள், டவுனில் போயிட்டுருக்கு. ரெக்வஸ்ட் நம்பரில் வந்து டவுனில் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் கீழே போனதுக்கப்புறம் நமக்கு இங்கே லூப் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுது. டோட்டல் டைம் வந்து நமக்கு இங்கே பாருங்கள், இந்த லூப்பில் வந்து நம்ம என்னென்னா ஒரு லாஜிக் கொடுத்துருக்கோம். இந்த டோட்டல் டைம் ப்ளஸ் ஆக்டிவ் செல்லோட அந்த தேர்டு காலமில் இருக்கிற வேல்யூ, இந்த தேர்டு காலமில் இருக்கிற வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து லாஜிக் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்ம எப்படி போகுது, எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்படி இதானதுக்கு அப்புறம் ஒன்ஸ் லூப் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ ட்ராக்கரை வந்து செலக்ட் பண்ணுறது டெய்லி ட்ராக்கரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் டைம் இருக்கு இல்லைங்களா, அதோட வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சுவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் அப்ளிகேஷன் டாட் ரவுண்ட் அப் ஆஃப் டோட்டல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் ஆல்ரெடி இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி நம்ம வேல்யூவை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 282,0 கொடுத்துட்டு டிவைடட் பை 288ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இங்கே தான் நம்ம லாஜிக் கொடுத்துருக்கோம். இந்த லாஜிக் இல்லை அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சுவல் டைமே நம்ம பஞ்ச் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆக்சுவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டைமில் இப்போ ஒரு டைம் இருக்குது, இந்த டைமு லெஸ் தென் மினிமம் டைமாக இருந்ததுன்னா தென் ஆக்சுவல் டைம் ஈக்குவல் டு மினிமம் டைம்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அந்த லாஜிக் கொடுத்துருக்கனால இப்போ என்ன ஆகும்னா டெய்லி ட்ராக்கர் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவ் செல் டாட் செலக்ட்டு. இங்கே வந்து 6th வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் என் டைமு, 6th காலமில் வந்து என் டைம் வந்து விழுந்துருச்சு. அதே மாதிரி 7th காலமில் டேட் வந்து அங்கே பஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் டோட்டல் டைம் இருக்குல்ல, இங்கே வந்து ஆக்சுவல் டைம் இன்டூ 1440 அந்த செகண்ட்ஸை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுனா இந்த ஆக்சுவல் டைமில் வந்து அந்த 20 minutes நமக்கு வந்து கால்குலேட் ஆகிருக்கு. இப்போ அகெயின் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ஆக்சுவல் டைம்ன்றது வந்து எங்கன்னா 8th காலமில் போயிட்டு அந்த ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் போயிட்டு இப்போ பஞ்ச் ஆகும் பாருங்கள் F8. ஸோ கரெக்டாக 20 minutes ஆகிருக்கு. இப்போ இந்த மேக்ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெக்வஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி. ஓகேங்களா, இப்போ ஆக்டிவ் செல் டாட் செலக்ட்டு சேவு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூ, டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ, எண்டு சப் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த டைம் அண்ட் மோஷன் ட்ராக்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவ் செல்லில் பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இதை இன்னொரு வெர்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ரிக்வஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ஸு ஆர் பாஸ் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது நம்ம இந்த ரோவில் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை அந்த ரெக்வஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ரோ வந்து ப்ரொடெக்ட் ஆகிடணும். அதே மாதிரி டாப்பில் இருக்கிற இந்த டேஷ்போர்ட்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். உங்களால் எந்த எடிட்டும் பண்ண முடியாது. இந்த டைம் ட்ராக்கையும் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு வெர்ஷனில் வந்து இதுலேயே வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் இருக்குது. இது நம்ம நார்மலாக வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன கான்செப்ட் தான் பார்த்தோம். இது வந்து ஒரு ஆட்டோமேஷனு. இந்த ஆட்டோமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய லாஜிக்கல் போட்டிருக்கோம். ரொம்ப நாள் நம்ம ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து நம்ம அடுத்தது என்ன என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆக்சஸ் இருக்குது. ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு எடிட் பண்ணி மேனுவல் சேஞ்சஸ் பண்ண முடியும். பட் அவங்க ஒரு ரெக்வஸ்ட் இப்போ இவ்வளோ டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டை என் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த டிக்கெட்லாம் அவங்க போய் எடிட் பண்ண முடியக்கூடாது. ஓகேங்களா, எடிட் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே எம்டி ரோ தான் அவங்களுக்கு எனேபிளில் இருக்கணும். இங்கே போயிட்டு டிக்கெட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து பாஸில் இருக்குது அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கு வந்து எடிட் ஆக்சஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க டிக்கெட் நம்ம போட்டுட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு மேனுவல் எடிட்டிங் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் டைம் டேக்கனில் வந்து டோட்டல் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 minutes. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து இந்த ப்ளூ கலரு இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 65 minutesங்கிறது வந்து 1 hour 5 minutes சொல்லி 60 minutes வந்து 1 hour கன்சிடர் பண்ணிடுச்சு. 5 minutes வந்து மினிட்டில் காமிச்சிருச்சு. ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஆட்டோமேஷனோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.